எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பால் வச்சிருக்கிறதுனால சீம்பால்னு சொல்லி இதை கொடுத்தாங்க. நானும் ஆசை ஆசையாக வாங்கி சீம்பால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி சாப்பிட்லான்ட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு சர்க்கரை வெல்லமும் ஏலக்காய் ஒரு 3 போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம அந்த பாலோட மிக்ஸ் பண்ணால் சீக்கிரம் கரைஞ்சிடும். ஸோ ஒரு அடி அடித்தோடனே கொஞ்சம் தூள் தூளானதை அந்த பாலோட நல்லா போட்டு கரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இட்லி குண்டால வைக்கணுங்க. நான் போட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு இட்லி குண்டால வச்சு எடுக்கிறேன். அதுவும் திக்கா வரும் பார்த்தா வச்ச பால் அப்படியே இருக்குது. பால் கம்மியானது தான் மிச்சமாக இருக்குது. நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சீம்பால் எப்படி செய்வாங்கன்னு நான் பார்த்தேன். நான் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணாங்க, நல்லா தான் வந்துச்சு. பட் இது ஏன் இப்படி வந்ததுன்னே தெரிலங்க. இதுக்கு மேலே விட்டால் இது கெட்டியாகாதுன்னு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஐஸ் கட்டி ஆனும்போது எடுத்து சாப்பிட்டேன். நல்லா ரப்டி சாப்பிட்ருக்கோம்ல, அதே டேஸ்ட்டில் தாங்க இருந்தது. சீம்பால் செய்ய போய் ரப்டி வந்தது தான் மிச்சம். பட் நல்லா தான் இருந்தது. எப்படியோ காலி பண்ணிட்டேன்.